இனிமே எப்பவுமே இப்படி பண்ணாதீங்க. மீரா, நீயும் வச்சு விடு. நீங்க என் பேச்சு கேட்கலனாலும் பரவாயில்ல, அக்கா சொல்றதையாவது கேளுங்க. எப்பவுமே இப்படி பண்ணிடாதீங்க. என்னால உயிரோட இருக்க முடியாது. சூப்பரா நடந்ததுண்ணா ப்ரீ வெட்டிங் ஷூட். தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். உன் ப்ரீ வெட்டிங் ஷூட் எப்படா? நல்லா கேட்டப்போ. ஏய் பூமி, குட் நியூஸ். நம்ம வைக்க போற டான்ஸ் அகாடமிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டான்ஸ் காம்படிஷன் நாளைக்கு தான், டுமாரோ மார்னிங் 9க்கு. டான்ஸ் காம்படிஷனா? நிஜமாவா மாமா? ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லிருக்கீங்க. இது என்ன புது குட் நியூஸ் பூமி? இன்னைக்கு சாயந்தரம் மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு, இன்னொரு பக்கம் கல்யாணம். இப்பொண்ணு பார்த்து டான்ஸ் காம்படிஷன் சொல்ற, இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? பிளான் பண்ணா எல்லாம் நடக்கும் சரி. ஐ கேன் பேலன்ஸ். ஓகே. பூமி, என்னம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? என்ன விசேஷம்? ககன் மாமாவோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க. அதுவே எனக்கு பெரிய விசேஷம் தானேப்பா. என் ஹாப்பினஸ்க்கு அதை விட பெரிய விசேஷம் வேற என்ன இருக்க போகுது? சரி சரி, இப்போ நீ எங்க இருந்துமா வர? மாமா வர சொன்னாருன்னு ப்ரீ வெட்டிங் ஷூட்க்கு போயிருந்தேன்ப்பா. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் எதுக்கு? நீ இதெல்லாம் யார கேட்டு போன? நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வேற யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குப்பா? கல்யாணம்னா இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட், மெஹந்தி, சங்கீத் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் காமன் தானேப்பா. அது இல்லம்மா பூமி, கல்யாணத்துக்கு முன்னாடி ககன் கூட இப்படி சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. என்னப்பா இப்படி பேசுறீங்க? நீங்க எந்த நோக்கத்துல இந்த வார்த்தையை சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதாவது உனக்கு ஏதாவது திருஷ்டி பட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எதிர்த்து நின்று காப்பாத்துறதுக்கு ககன் மாமா இருக்காரு. என்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுக்கு என் பின்னாடி நீங்களும் இருக்கீங்கல்ல. இதுக்கு மேல எனக்கு என்ன பயம்? இப்போ உங்களோட உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்க போல இருக்குமா, அதுதான் இவ்வளோ அடிபட்டும் கூட இன்னும் ஏதோ அனுபவிக்கிறதுக்காக உயிரோட இருக்கேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழறதுக்காக தான் அந்த கடவுள் எதுவும் ஆகாம காப்பாத்திருக்காரு மாமா. என்னமோமா, வர வர அந்த நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே போகுது. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க மாமா. அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழற ஒரு நாள் கண்டிப்பா நான் ஏற்படுத்தி தருவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்களா? என்னமா சொல்றோம்? என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. அம்மாடி பூமி, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ நீ. நாம எல்லாருமே கூடி சீக்கிரம் ஒன்னா சேர போற நாள் வரும்னு இப்பதான் ஒரு தேவதை மாதிரி நீயே சொன்ன. உன்கிட்ட நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? உனக்கும் ககனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அப்படி நடக்கணுங்கிறது தானே எங்க எல்லாருடைய ஆசையும். அப்போ என் கல்யாணத்துக்கும் உங்க சூசைட் அட்டெம்ப்ட்டுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா மாமா? பூமி,
நான் இது வரைக்கும் உன்கிட்ட போய் சொன்னதில்லை. உன் மேல சத்தியமா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உன் கேள்விக்கு நான் பதில் சொல்வேம்மா. நீங்க என்ன சொல்றீங்க மாமா? அ, ஏன் அப்பா இந்த கண்டிஷனை போட்டாரா? என்னால இத நம்பவே முடியல மாமா. உன் மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? அன்னைக்கு ராத்திரி நீ ககன் கூட போலங்கிறதுக்காக அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவனை பார்த்த சாரதா அவன் எங்க செத்து போயிடுவான்னு பயந்து போய் உங்க 2 பேருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்க அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா. அப்போ உன்னோட அப்பா தி கிரேட் சரத்சந்திரா இப்படி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காரு. அப்போ என் அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது என் கண்ணீரை பார்த்து இல்லையா? நான் வேதனைப்படுறத பார்க்க முடியாம இல்லையா? இப்பவே நான் போய் அப்பா கிட்ட கேக்குறேன் மாமா. பூமி பூமி இங்க பாருமா, உன் அப்பா போட்ட திட்டம் எப்படியோ வெளியே தெரிஞ்சு போச்சுன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா? நிறுத்த முடியாது மாமா. அப்பாவே இவ்ளோ கீழ்த்தரமா இறங்குனதுக்கு அப்புறம் நான் என்னோட சுய மரியாதையை இழந்து அப்பா சொல்றதெல்லாம் செஞ்சிருவேனா? நான் உங்க பையனோட கிளம்பி போயிடுவேன். அப்போ அவரால எப்படி கல்யாணத்தை நிறுத்த முடியும்? நான் இதோ இப்பவே வர இறங்க மாமா. பூமி என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? நான் என்னம்மா பண்ண? நீ ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்க? நீங்க செஞ்ச காரியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. சொல்லுங்க, ஏன் கழுத்துல தாலி ஏறணும்னா நீங்க சாரதா அத்தை கழுத்துல தாலி இறங்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்கீங்களா? யாருமா உன்கிட்ட இப்படி எல்லாம் சொன்னது? இல்லன்னு மட்டும் போய் சொல்லி இதுக்கு மேலயும் கீழ்த்தரமா நடந்துக்காதீங்கப்பா. ஏற்கனவே நீங்க அளவுக்கு அதிகமா கீழ்த்தரமா இறங்கிட்டீங்க. இது வரைக்கும் நான் உங்களை கடவுள் மாதிரி பார்த்தேன்ப்பா. என்னோட வேதனைய பார்க்க முடியாம 100 படி இறங்கி வந்து ககன் மாமாவோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு நான் நினைச்சேன்ப்பா. ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்பா அம்மாவை தேடி வந்த எனக்கு அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் அம்மாவா அப்பாவா நான் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா.